ஆனால் விஜய் இந்த வரப்போகின்ற தரவுகள் விஜய்க்கு உண்மையிலேயே அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றன. அது என்ன தகவல் என்று பார்ப்போம். முதலில் பெண்களிடம் விஜய்க்கு பெண்களிடம் எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்ற தரவினை பார்ப்போம். அந்த சத்தியம் டிவி நடத்தி சில மாதங்களுக்கு முன் சத்தியம் டிவி நடத்திய அந்த கருத்து கணிப்பிலே விஜய்க்கு பெண்களிடம் என்ன ஆதரவு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். விஜய்க்கு பெண்களிடம் ஆதரவு திமுக 42, அதிமுக 31, விஜய்க்கு வெறும் 17%. விஜய்க்கு 17% தான் இருக்கிறது என்றால் விஜய் பெண்களுக்காக இதுவரை எந்த அறிவிப்பும் என ஆட்சியிலும் இல்லை. தற்போது வந்திருக்கிறார். ஒரு புது நுழைவாளருக்கு 17% என்பது ஒரு என்கரேஜிங் சைன், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் திமுகவும் அதிமுகவும் ஒப்பிடும் பொழுது இவர் மிகவும் பின்தங்கி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தம், நிதர்சனமாக இருக்கிறது. எனவே பெண்களிடம் ஆதரவு பெறுவதற்கு விஜய் என்ன அறிவிப்புகளை வெளியிடப் போகிறார், அவருடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்ல போகிறார், பெண்களின் ஆதரவை அள்ளுவதற்கு அவருடைய அறிவிப்புகள் வாக்குறுதிகள் என்ன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக பெண்கள் ஆதரவு கூட பரவாயில்லை, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடையே அவருடைய ஆதரவு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். அந்த தரவினை நேரடியாக பார்க்கலாம். தற்போது அரசு ஊழியர்கள் ஆசிரியரிடையே தாவேகா விஜய்க்கு ஆதரவு வெறும் 4%. அந்த 58% என்பது இதுவரை முடிவு செய்யாதவர்கள் என்றால் அவர்கள் ஆளும் திமுக மீதும் சரி, தற்போது பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுக மீது ஒரு கோபம் என்றால் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை தர வேண்டும் என்ற கோரிக்கை நீண்டகாலமாக கிடப்பில் இருக்கிறது. அதை நிறைவேற்றுமா திமுக எதை நிறைவேற்றப் போகிறது என்ற ஒரு எண்ணம் திமுக அந்த வாக்குறுதியை கொடுக்கும். அதற்கான பணியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அறிவிப்பு வந்தால் இது தலைகீழாக மாறலாம். ஆனால் விஜயை பொறுத்தமட்டில் வெறும் 4% தான். இவரை ஒரு பொருட்டாகவே அரசு ஊழியரும் ஆசிரியரும் கருதவில்லை என்பதுதான் இந்த சில மாதங்களுக்கு முன் சத்தியம் டிவி எடுத்த சர்வே தெளிவாக சொல்லுகிறது. வெறும் 4% வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பெரிதாக அவர்களுடைய அந்த ஈடுபாடு விஜய் மீது அவர்களுக்கு வரவில்லை என்றால் அதற்கு அவர்களுக்காக இவர் இன்னும் செய்யவில்லை. இளைய தலைமுறையை கவர்ந்த வேகம் அரசு ஊழியர் ஆசிரியரிடையே இல்லை, விஜய் மீது இல்லை என்பதுதான் உண்மை, யதார்த்தமாக இருக்கிறது. இது கூட பரவாயில்லை, விவசாயிகள் விஜய்க்கு எவ்வளவு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் தெரியுமா? இதோ அந்த தரவை பார்க்கலாம். விவசாயிகள் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம். திமுக பிளஸ் 28%, அதிமுக பிளஸ் 38%, தாவேகா வெறும் 10% தான். விஜயின் ரசிகர்களாக இருக்கின்ற விவசாயிகள் சிலர் மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். நாம் தமிழர் 22%, நாம் தன்னுடைய கொள்கைகளுக்கு விவசாயிகளிடையே ஆதரவு இருக்கிறது என்பதன் எதிரொலிதான் 22%. விஜய்க்கு விவசாயிகளை பற்றி இதுவரைக்கும் அவர் இந்த அறிக்கைகளை மட்டும் அதுவும் தாமதமாக மற்ற கட்சிகள் எல்லாம் விட்ட பிறகுதான் அறிக்கை விடுகிறார். அறிக்கை விடுவதிலே மிக தாமதமாக அறிக்கை வெளியிடுவது யார் என்றால் அந்த பட்டம் விஜய்க்கு தான் கொடுப்பார்கள் என்றால் அந்த அளவுக்கு தாமதமாகத்தான் அவரிடம் இந்த அறிக்கைகள் வருகின்றன. சில அறிக்கைகள் மிகவும் தெளிவாக இருக்கிறது, சில அறிக்கைகள் அவருக்கு மட்டுமே புரிகின்றன என்பதும் நாம் இந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டும். இந்த தரவுகள் ஏன் இந்த தகவலை பார்த்தோம் என்றால் இவற்றையெல்லாம் எடுத்து வைத்து தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகத்திலே தலைமை அலுவலகத்திலே பனையூரிலே ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.